ஹலோ வியூவர்ஸ், எனது அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்சமயம் மிக கொடுமையான பல விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நல்ல தலைவர் ஒரு நாட்டிற்கோ ஒரு ஆட்சிக்கோ இல்லாமல் போனால் அந்த நாடும் அந்த ஆட்சியும் எவ்வளவு சீர்கெடும் என்பதற்கு நமது தமிழகமே உதாரணம். இது பேப்பர் கப்பல் கடலில் மாட்டி அலைகளால் சீரழிக்கப்படுவது போல் மக்கள் அனைவரும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் பல பெரிய பண முதலைகளும் பேராசைகளும் காரணமாகவே உள்ளன என்பது மறுக்கப்படாத உண்மை. அதில் ஒன்றுதான் இதுவும். என்னவென்றால், ஜனவரி 18ஆம் தேதியன்று சசிகலா முதல்வராக பதவியேற்பார் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஓபிஎஸ் இனி ஒரு வாரம் மட்டுமே முதல்வராக இருப்பார் என்றும் அதிமுக வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இது புரளியாக இருந்தால் கூட பரவாயில்லை. அதிமுக வட்டாரத்தில் இருந்தே கசிவதால் தான் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுகிறது. இது உங்கள் பார்வைக்காக. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. இது அதிமுகவின் புதிய பொதுச் செயலாளர் சசிகலாவிற்குத்தான் தற்சமயம் பொருத்தமாக இருக்கும். பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக நிறைந்த பௌர்ணமி நாளான ஜனவரி 12ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றுக் கொள்ள நட்சத்திரம் பார்த்து தயாராக இருந்தார். இதற்கு மத்திய அரசு பல தடைக்கற்களை போட்டது. மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதுபோல் உதய் திட்டம், நீட் திட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்து போட வேண்டும் என்று உத்தரவு போட்டது. இவை அனைத்துமே செல்வி ஜெயலலிதா அவர்களினால் தடுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்ட திட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சசிகலா அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இந்த திட்டங்களில் எல்லாம் கையெழுத்து போட்டுதான் வர வேண்டும். அவரது சுயலாபத்திற்காகவும் அவர் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக மக்களை பணயம் வைத்துள்ளார் என்பதுதான் உண்மை என்பது மக்களின் குமுறலாகும். மேலும் மக்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் தான் ஆட்சி, ஆட்சிதான் நாம். இதை மறவாதீர். மிக்க நன்றி. வணக்கம்.